இவிஎம் என்பதே ஒரு மோசடி. தேர்தல்ல பயன்படுத்தப்பட்ட பேட்டரிகள் அப்புறம் வாக்காளர் பட்டியல குப்பையில போட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த இவிஎம் மிஷின் ஃபேவரா இருக்கு. நாம் யாருக்கு வாக்களிக்கிறோமோ அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துல இருக்கா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் வருது. இந்த விஜயினுடைய வெற்றியே இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏதோ நடந்துரு, வாக்காளர் பட்டியல் செல்லரிச்சு போயிருக்கு. அப்ப எப்ப கொண்டு வந்து குப்பையில போட்டாங்க? கிருஷ்ணகிரியில கண்டெடுக்கப்பட்டது எங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டது, எந்த தொகுதிக்கு உட்பட்டது, எந்த பாகத்துக்கு உட்பட்டது? உங்களுடைய வாக்குப்பதிவு இயந்திரத்தை எடுத்து கொண்டு வந்து குப்பையில் வீசுகிற அளவுக்கு இப்ப இந்த மிஷின் ஏன் குப்பைக்கு வந்துச்சுங்கிற கேள்வியை ரெண்டு கட்சியும் எழுப்பியா. வாக்காளர் பட்டியல வந்து கீழே போட்டிருக்காங்க. அது வந்து செதில் சாப்பிட்டுருக்கு. அதே மாதிரி ரோலு அதெல்லாம் போட்டிருக்காங்க கீழே. பேட்டரி சார், அந்த பேட்டரி பாருங்க, ஒவ்வொரு பேட்டரி வந்து விலை உயர்ந்தது. அந்த பேட்டரி வந்து குப்பையில போட்டு வச்சிருக்காங்க. இந்த மிஷின்கள்லாம் எப்படி குப்பைக்கு வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த மக்கள் யோசிக்க போகும்போது, அப்ப நம்ம வாக்களித்ததெல்லாம் குப்பைக்கு போயிடுச்சு. பெட்டியை திறந்தா, அதாவது அந்த சென்ட்ரல் யூனிட்னு சொல்றாங்க இல்லையா, அதை திறந்தா எந்த வாக்குகளுமே பதிவாகல. இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்கள் ஏன் இதை வந்து குப்பையில போட்டாங்க? தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இவிஎம் மோசடி சம்பந்தமான பல சான்றுகள் அறிவியல் பூர்வமாகவும் அதே போல ட்ராக் ரெக்கார்டோடவும் வந்து தொடர்ந்து எடுத்து வைக்கப்படுது. இதுல வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு செய்தி ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியாகவும் இருக்குது. குறிப்பாக கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய இந்த வாக்கு இயந்திரங்கள் அதே போல அந்த ஆவணங்கள் அனைத்துமே வந்து குப்பையில வந்து போட்டிருக்காங்க. மதிப்புகள் பார்த்தோம்னா பல லட்ச மதிப்பிலான அந்த பொருட்களினுடைய இது ஏற்கனவே இதே போல சினாரியோஸ் வட மாநிலங்கள்ல பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம கடந்த வெஸ்ட் பெங்கால் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கொல்கட்டாவில் இவிஎம் வச்சிருந்த குடோன் முழுக்க குபுன்னு எரிஞ்சிச்சு. என்னடா அப்படி எரியுதுன்னு சொல்லி இங்கெல்லாம் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இப்ப தமிழ்நாட்டிலும் இப்படி குப்பையில கிடக்கு. என்னதான் நடக்குது? இவிஎம் என்பதே ஒரு மோசடி என்றுதான் எல்லோரும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அறிவியல் பூர்வமாக பலரும் அதை நிரூபித்திருக்கிறார்கள். நாம தொடர்ச்சியாக பார்க்கிறோமே, பல மாநிலங்கள்ல நடந்ததையும் பார்க்கிறோம், இங்கே நம்முடைய மாநிலத்தில் நடந்திருக்கிற சம்பவங்களையும் பார்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த இவிஎம் மிஷின் ஃபேவரா இருக்கு அப்படிங்கிறதுதான் எல்லோரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதற்கு பல சான்றுகளை உதாரணமாக காட்டுகிறார்கள். மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் இடைத்தேர்தலிலே போட்டியிட்டார். அவர் வந்து அதிமுகவிலிருந்து தினகரன் தரப்புக்கு ஆதரவாக நின்ற காரணத்தால் அண்ணன் தங்க தமிழ் செல்வன் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார்கள் அல்லவா. அந்த நேரத்தில் அவரும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார். அவர் போட்டியிடுகிற போது அவருடைய சொந்த வார்டுல 0 வாக்கு வாங்கியிருந்தார். அப்போ ஒரு பிரதான கேள்வியை அவர் எழுப்பினார். ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த கேள்வி. எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்டு போடல, என் மாமியார் ஓட்டு போடல, எங்க அம்மா ஓட்டு போடல, சொந்தக்காரங்க ஓட்டு போடல, வச்சுக்கோங்க, என் மனைவி கூட ஓட்டு போடல, நான் கூடவா எனக்கு ஓட்டு போடலன்னு கேட்டார். அவர் ஏன் ஓட்டு எங்கடா அப்படின்னு கேட்டார். என்னுடைய வாக்கு கூட என்னுடைய வாக்கு இயந்திரத்தில் இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன, எப்படி நான் 0 ஓட்டு என் வார்டுல வாங்குவேன் அப்படின்னு கேட்டார் இல்லையா. ரொம்ப அழுத்தமான கேள்வி அந்த கேள்வி. அந்த நேரத்தில் அதை யாரும் பெரிதாக பொருட்படுத்தல. இப்ப சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் தொகுதியில போட்டியிட்டார். பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் சில ஆயிரம் வாக்குகள் காணாமல் போய்விட்டது. இது குறித்து காங்கிரஸ் கட்சி பெரிதாக கேள்வி எழுப்பவே இல்லை. காங்கிரஸ் கட்சி பெரிதாக எழுப்பி இருக்க வேண்டிய பிரச்சனை அந்த பிரச்சனை. அது எப்படிங்க காணாம போகும் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆனா கேட்கல. காரணம், அவங்க பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆமா, தோல்வி அடைந்த தேமுதிக வேட்பாளராவது கேட்டிருக்கணும். அவரும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வின்றதுனால அதை கேட்கவே இல்லை. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த இவிஎம் முறைகேட்டுக்கும் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய பலம் சேர்க்குது அப்படின்னு தான் நான் வந்து பார்க்கிறேன். அண்மையில கூட ராகுல் காந்தி தன்னுடைய சொந்த முயற்சியால எந்தெந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எப்படி இருக்கிறாங்க, சேர்க்கப்பட்ட வாக்காளர்களுடைய முகவரி எப்படி இருக்குன்னு ஆதாரபூர்வமாக நிரூபிச்சார். அதாவது கதவு இலக்க எண் ஒரே வீட்டுக்குள்ள அது எப்படிங்க 350 பேர் குடியிருக்க முடியும்? ஒரு வீட்டுக்குள்ள 350 பேர் இருக்க முடியுமா? ஒரே அட்ரஸ்ல ஒரு வீட்டுக்குள்ள
அது அபார்ட்மெண்ட்ஸா இருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு வீடா இருக்கு. அது சிங்கிள் வீடா இருக்கு. பல இடங்கள்ல போய் பார்த்தா அந்த இடமே காலியா இருக்கு. வெறும் கட்டாந்தரைகளாக இருக்கு. இப்படி பல ஆதாரங்கள சொன்னார். அதன் பிறகு ராகுல் காந்தி அது குறித்து பேசினாரான்னா, அது குறித்து பேசவே இல்ல. இப்ப இவிஎம் முறைகேடு குறித்து தொடர்ச்சியாக நம்ம பொன்ராஜ் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. நேத்து கூட அண்ணா ஐயநாதன், பொன்ராஜ் போன்றவர்கள் எல்லாம் போய் திமுக தலைவரை சந்திச்சு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. இதை நீங்கள் வந்து மக்கள் இயக்கமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக அதை நடத்தணும் சார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் யாருக்கு வாக்களிக்கிறோமோ அந்த வாக்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துல இருக்கா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஒண்ணு. 2வது, இந்த விஜயினுடைய வெற்றியே இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏதோ நடந்திருக்கு என்றுதான் நான் வந்து ஊர்ஜிதமாக கணிக்கிறேன். இப்ப அண்மையில கூட கொளத்தூர் தொகுதி விவகாரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது எப்படிங்க அந்த சீல் வந்து அகற்றப்பட்டது கூட அறிகுறி இல்லாம புதிய பேட்சாக இருக்கும், அந்த புதிய லாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் என்ஆர் இளங்கோ கேள்வி எழுப்பினார் இல்லையா? அது வந்து பலத்த சந்தேகத்தை உருவாக்கி இருக்கு. ஏன்னா கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் தோக்குறவரா? திமுக தலைவர் தோற்கிறவரா? எப்படி தோற்றாரு? அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சியா கொளத்தூர் தொகுதிக்குள்ள இருந்ததுன்னா, அப்படி எல்லாம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. அவர் தோற்கடிக்கப்பட்டார். மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டதும், மு.க. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டதும் திட்டமிட்டு ஏற்கனவே எழுதி வைத்த ஸ்கிரிப்டுக்கு வசனம் பேசி இருக்கிறார்கள் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த முறைகேட்டை நாம் எப்படி வந்து எதிர்ப்பது? இதை ஒரு மக்கள் இயக்கமாக நடத்தி வளர்ந்த நாடுகள் எல்லாம் கூட இன்னமும் வாக்கு சீட்டு முறையை தான் பின்பற்றுகிறார்கள். கால அவகாசம் ஆனாலுமே கூட வாக்கு சீட்டு முறையில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்லப்படுகிற இந்த இவிஎம் மீது இல்லை. இதுல மேனிபுலேஷன் நிறைய நடக்குது அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. ஆனா பிரதான கட்சிகள் எல்லாம் அதுல வந்து எங்களுக்கு சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி வெற்றி பெறுகிற போது நகர்ந்து போவதும், தோல்வி அடைகிற போது அந்த சந்தேகத்தை மெல்ல அப்படியே வருடி விட்டு அது குறித்து பேசாமல் செல்வதும் அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான போக்கு. இப்ப இந்த கிருஷ்ணகிரி விவகாரத்துல பாத்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் செல்லரிச்சு போயிருக்கு. அப்ப எப்ப கொண்டு வந்து குப்பையில போட்டாங்க? 2வது, வாக்குப்பதிவு இயந்திரங்கள். வாக்குப்பதிவு இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் அதை வந்து ரீகவுண்டிங் எடுக்கணும். இப்ப கொளத்தூர் விவகாரத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா, தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுச்சு சார். இப்ப ரீகவுண்டிங் சில பூத்துல கேட்டாங்கன்னு ரீகவுண்டிங் போறோம் இல்லையா? அப்ப கிருஷ்ணகிரியில நாளைக்கு ஏதோ ஒரு தொகுதி, பர்கூர் தொகுதியாவே நீங்க வச்சுக்கோங்க, வேப்பனஹள்ளி தொகுதியாகவே நீங்க வச்சுக்கோங்க. கிருஷ்ணகிரியில கண்டெடுக்கப்பட்டது எங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டது, எந்த தொகுதிக்கு உட்பட்டது, எந்த பாகத்துக்கு உட்பட்டது அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஆய்வு மேற்கொள்ள வேண்டியிருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுல உடனடியாக கவனம் செலுத்தணும். உடனே கவனம் செலுத்தி எப்படி அது அங்க வந்தது, யார் கொண்டு வந்து போட்டாங்க அப்படிங்கிற விசாரணைக்கெல்லாம் இப்ப உடனடியாக உத்தரவிட வேண்டும். ஏன்னு சொன்னா, நாளைக்கு ஒருவேளை ரீகவுண்டிங் ஒரு தொகுதிக்குள்ள போகுது அப்படின்னா, அப்ப இந்த மிஷின்ஸ்ல பதிவான வாக்குகள் என்ன? ஒருவேளை தேர்தல் ஆணையம் இப்படி சொல்லும். நான் அப்படிதான் யூகிக்கிறேன். என்னன்னா, இது வந்து பயன்படுத்தப்படாதது, எங்கேயோ நாங்க வச்சிருந்தோம், அதை எடுத்துட்டு வந்து போட்டாங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய வாக்குப்பதிவு இயந்திரத்தை எடுத்து கொண்டு வந்து குப்பையில் வீசுகிற அளவுக்கு ஒரு சூழல் உருவாகி இருக்கா? அப்ப அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாம தான் உங்களுடைய வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் ஆணையம் பாதுகாத்து வச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி இதன் மூலமாக எழுது. ஒருவேளை இது வந்து வாக்குப்பதிவு ஏற்கனவே நடந்த ஒரு இயந்திரமாக இருக்குமே ஆனால், அப்ப எதற்காக இந்த இயந்திரம் குப்பையில் வீசப்பட்டது அப்படிங்கிறது பிரதானமாக எழுப்பப்பட வேண்டிய கேள்வி. எனக்கு என்னவோ இதுல திட்டமிட்டு ஏதோ ஒரு மேனிபுலேஷன் நடந்திருக்கு. அந்த மேனிபுலேஷன் நாளைக்கு தெரிய வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மிஷின்ஸை கொண்டு வந்து குப்பையில வீசி இருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் தான் வலுவாக இருக்கு. ஆனா இப்ப இதுல என்ன சூழல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதான கட்சிகள் 2 கட்சிகள், திமுக, அதிமுக, இது இந்த விவகாரத்தை கையில் எடுக்க வேண்டி இருக்கு. ஏன்னா களத்தை அவர்களும் இழந்திருக்கிறார்கள், இவர்களும் இழந்திருக்கிறார்கள். இப்ப இந்த மிஷின் ஏன் குப்பைக்கு வந்துச்சுங்கிற கேள்வியை 2 கட்சியும் எழுப்பி ஆகணும். 2 கட்சியும் எழுப்பினாதான் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத தெரியக்கூடிய சூழலை உருவாக்க முடியும். கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, தேர்தல் ஆணையம் மலுக்கலான பதில் சொல்லிவிட்டு நகர்ந்து போகும். 1000 விளக்கங்களை அதுக்கு கொடுக்கும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து எதிர்த்தரப்பில் இருந்து என்ன பதில் சொல்ல போகிறோம்ங்கிறத தயார் செய்து வைக்கிட்டு தான் அந்த களத்துக்கு வரணும். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்ல தேர்தல் ஆணையம் பதில் சொல்லும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதை வந்து இஷ்யூ ஆக்காம இருக்கிறது, இதை வந்து மக்களிடத்துல கொண்டு சேர்க்காம இருக்கிறது. நேற்றைக்கு பாருங்க அந்த ஊடகத்துல செய்தியா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இது குறித்த செய்தி இல்ல. திமுக, அதிமுக 2 பிரதான கட்சிகளும் இது குறித்த அறிக்கை இல்ல. இதை பற்றி ஒரு சாதாரண ஒரு சமூக ஆர்வலர் செய்தி ஊடகங்கள் எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டு 2-3 ரிப்போர்ட்டரை கூட்டு வந்திருக்காரு போல. அதை அவர் வந்து கண்டுபிடிச்சு இப்படி வந்து குப்பை கடங்களை வீசப்பட்டிருக்கு, நாதியத்து போய் கிடக்கு, பேட்டரிஸ், அந்த இவிஎம் மஷின்ஸ், கிட்டத்தட்ட பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எப்படிங்க இருக்குன்னு சொல்லி நெஞ்சம் பதித்து அவர் வந்து கவனம் ஈர்த்திருக்கிறாரு. எந்த ஊடகத்திலயும் அது நியூஸ் ஆகல. ரொம்பவே ஒரு சொற்பமான ஒரு ஏதோ ஒரு ரன்னிங் நியூஸ் மாதிரி அது போயிருக்கு.
பட் ரன்னிங் நியூஸா அது போயிருக்க கூடாது. நிச்சயமா அது ஒரு கோர் இஷ்யூவா போயிருக்கணும். இப்ப எந்த அளவுக்கு போதிய ஒரு புரிதல் வந்து இந்த பிரதான கட்சிகளுக்கு இருக்கு? இதான ரொம்பவே ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு அச்சம் தரக்கூடிய, ஒரு கவலை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. இல்ல, உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வரும் வெறுப்படையக்கூடிய வகையில் தான் இந்த இவிஎம் மிஷினுடைய செயல்பாடு, தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு இருக்கு. வெளிப்படையா பேசினா அதான் உண்மை. சிலர் வந்து வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு போறதுக்கான சூழலையும் இந்த இவிஎம் மெத்தட் வந்து உருவாக்கிடுச்சு அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு வந்து இதன் மீதான நம்பிக்கை பொய்த்து போயிடுச்சு. ரெண்டாவது, இந்த நம்பகத்தன்மை கேள்விக்குறியாயிடுச்சு. நான் போட்ட ஓட்டு இரட்டைலைக்கு தானா, நாம் போட்ட ஓட்டு உதயசூரியனுக்கு தானா, நாம் போட்ட ஓட்டு கை சின்னத்துக்கு தானா, விசில் சின்னத்துக்கு தானா அப்படிங்கிற அந்த சந்தேக கண்ணோடையே மக்கள் வந்து வாக்களித்து விட்டு வெளியில் வரக்கூடிய சூழலை பாக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கவுண்டிங்ல வந்து வேரியேஷன் வருது இல்லையா, அந்த வேரியேஷன் ஏன் வருதுன்னு இன்னும் டெக்னிக்கலான ரீசனை தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் சொல்லல. எத்தனை தேர்தல்கள் நடத்தி பார்த்துட்டீங்க, எத்தனை மாநில தேர்தல், எத்தனை நாடாளுமன்ற தேர்தல், இவ்வளவுக்கும் பிறகும் அதை வந்து இன்னும் கரெக்ட் பண்ணிக்கவே முடியல. மைனர் வேரியேஷன்ல போனா கூட பரவாயில்ல, மேஜர் வேரியேஷன்ல நிறைய போகுது அப்படிங்கிறத கூட கரெக்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது உண்மையிலேயே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு அவநம்பிக்கையாகத்தான் இருக்கு. அது ஒரு நம்பிக்கைக்குரியதாகவோ அல்லது அந்த மிஷின் மீது மக்களுக்கு ஒரு ஒப்பீனியன், நல்ல ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பாக நல்ல ஒப்பீனியன் இல்ல, ரொம்ப பேட் இம்ப்ரெஷன் தான் அந்த மிஷின் வந்து கொடுத்துருக்கு. இப்ப தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்துல எதுவுமே கவனத்தில் எடுக்கிறது இல்லை. எதிர்கட்சிகளுடைய குரலுக்கும் செவி சாய்ப்பதில்லை, மக்களுடைய சந்தேகங்களுக்கும் விடையளிப்பதில்லை. இதையெல்லாம் கடந்த தேர்தல் ஆணையம் இன்னொரு விஷயம், ஒரு மேட்டிமைத்தனமான அணுகுமுறையை தேர்தல் ஆணையம் இந்த இவிஎம் மிஷின் விவகாரத்துல தொடர்ச்சியா செய்துக்கிட்டே இருக்கு. அந்த லெப்ட் ஹேண்ட் டீலிங்னு சொல்றாங்க இல்லையா, இடது கையால் ஒதுக்கி விட்டு போறது. நீங்க ஜனநாயகத்தினுடைய மாண்பை பாதுகாக்க வேண்டிய பெரும் கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு சார். அது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் சார். அது ஒரு அட்டானமஸ் பாடி. அந்த அட்டானமஸ் பாடி யாருக்கோ ஒரு டிபெண்டன்ட் போல வேலை செய்யறது இருக்குல்ல, யாரையோ சார்ந்து பணியாற்றுவது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய ஜனநாயக கேடுன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்தியாவினுடைய ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு ஆதார சுருதி இந்த இவிஎம் மிஷின் தான் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களுடைய அழுத்தமான கருத்து. இதுல ரொம்ப முக்கியமாக இந்த மிஷின்கள்லாம் எப்படி குப்பைக்கு வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த மக்கள் யோசிக்க போகும்போது, அப்ப நம்ம வாக்களித்ததெல்லாம் குப்பைக்கு போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா, அப்படிங்கிற ஒரு பார்வை வரும் இல்லையா. இது எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. நீங்க நக்சல்பாரிகளை ஒழிக்கிறோம், நக்சல்களுடைய நடவடிக்கைகளுக்கு வந்து எதிராக ஜனநாயகத்தன்மையோடு இயங்கணும்னு சொல்றோம், என் கையில இருக்கிற வாக்கு தான் எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம்னு நம்ம வந்து பேசுறோம், என் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் முதலமைச்சரும் என்கிட்ட வந்து நிற்கிறதுக்கு காரணம் என் கையில இருக்கிற ஓட்டுன்னு நம்ம பேசுறோம். ஆனா என் கையில இருக்கிற ஓட்டு என்னையே இல்லாமல் களவாடப்படுது, அல்லது நான் வாக்களித்ததற்கு பிறகு அது வேறு விதமாக மேனிபுலேட் செய்யப்படுது அப்படின்னா, அப்ப இந்த தேர்தல் முறை இருக்குல்ல, இந்த முறை எவ்வளவு பாழ்பட்டு போயிருக்கு பாருங்க. அப்ப இந்த தேர்தல் முறை குறித்து எத்தனை கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கு. எனக்கு இருக்கிற கவலை எல்லாம், ஏன் பெரிய கட்சிகள் இது குறித்த ஒரு புரிதலை மக்களிடத்துல உருவாக்கணும்னு நினைக்கிறது இல்ல, ஏன் இது குறித்து பேசுறதில்ல. இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு முறை வெற்றி பெற்று விடுகிறது, அப்ப இவிஎம் மிஷின் பற்றி பேசுறது இல்ல. அந்த இவிஎம் மிஷின் பத்தி திரிணாமுல் காங்கிரஸ் பேசக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வெற்றிக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப தோல்வி அடைகிற போது அது குறித்து பேசிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை படுதோல்வி அடைய செய்வதில்லை. ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒரு சிம்பிள் தியரி தான் இதுல. நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை வந்து ஒரு 40 மார்க்ல பாஸ் ஆகக்கூடிய பையனை 80 மார்க்ல பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா பெருசா சந்தேகம் வராது. ஃபெயில் ஆகிற பையனை பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா சந்தேகம் வந்துடும். ஃபெயில் ஆகிற பையனை சென்டம் எடுக்கிறான்னு சொன்னீங்கன்னா சந்தேகம் வந்துடும். இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய முறை, இந்த இவிஎம் முறை வந்து அப்படிப்பட்ட முறைதான். பாரதிய ஜனதா கட்சி இங்க வெற்றி பெற்றுச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல யாரும் நம்ப மாட்டாங்க. நம்புவதற்கு ஒரு களம் இங்க இல்ல. அதனால விஜய் வெற்றி பெற்றாருன்னு சொன்னா பாருங்க, புதுசா வந்தாரு, ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இந்த வெற்றி என்பதே உண்மையான வெற்றியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அது எப்படி சார் அவ்வளவு பெரிய மராக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துருச்சு சார்? நான் என்ன கேட்கிறேன்னா, கண்டிப்பா ஒரு வாக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, ஒரு சதவிகிதம். அது வந்து 20+ இருக்கலாம், 25+ இருக்கலாமே தவிர, இவ்வளவு பெரிய வாக்கு சதவிகிதத்துல வந்து அவர் வெற்றி பெறுறாரு, இத்தனை தொகுதிகளை வந்து தனித்து கைப்பற்றாரு, அது ஒரு பெரிய எழுச்சியாக மாறிச்சுன்னா நிச்சயமாக இந்த முறையில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு. ஆனா திமுக இப்போதும் வாய் மூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, இது திமுகவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை,
இந்த எலக்ட்ரோல் மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, இதைத்தான் தொடர்ச்சியா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பெரிய பேராபத்தை உருவாக்குது, இது ஒரு மோசமான சூழலுக்கு இட்டு செல்லுது அப்படின்னு சொல்லி. இனிமேலாவது திமுக இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். இப்ப இந்த நேற்றைக்கு அண்ணன் ஐயநாதனும் பொன்ராஜ் அவர்களும் சந்தித்து வந்திருக்கிற செய்தி, அதற்கு அடுத்த கட்டமாக இப்போது இந்த கிருஷ்ணகிரியிலே நடைபெற்றிருக்கிற இந்த சம்பவம், இவை எல்லாவற்றையும் வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீரிய முயற்சியை மேற்கொண்டு தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்துகிற வேலையை செய்யால் ஒழிய இதற்கு ஒரு நல்ல தீர்வு என்பது தமிழ்நாட்டில் கிடைக்காது. அகில இந்திய அளவுல பல கட்சிகள் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. இதை உண்மையிலேயே ஒரு மூமெண்டா நடத்தி ஆகணும். இப்ப இந்த சிஜேபி பண்ணிருக்காங்க, அடுத்த கட்ட போராட்டத்துக்கு அவங்க தயாராகிறாங்கன்றாங்க. சிஜேபி அதை கையில் எடுக்கணும். இது எலக்ட்ரோல் மெத்தடே ரொம்ப தப்பா இருக்கு. நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அவங்களுக்கு வாக்குகள் கிடைக்கிறது இல்ல, நீங்க யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த வாக்குகள் கிடைக்குதுன்னா இந்த முறை எவ்வளவு பெரிய ஆபத்தான முறை என்பதை எல்லோரும் உணர்ந்து கொண்டு பணியாற்ற வேண்டும் என்பதுதான் பிரதானமான எல்லோருடைய கோரிக்கை. தமிழ்நாடு ஒரு விழிப்புணர்வு கொண்ட ஒரு மாநிலம், ஒரு முற்போக்கு மாநிலம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த மாநிலத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள், தமிழ்நாட்டிலே இந்த நிலைமை அப்படின்னா வட இந்தியாவை சற்று யோசிச்சு பார்ப்போம். வட இந்தியாவில் எவ்வளவோ நம்ம வீடியோ காட்சிகள் கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்கள்ல ட்ரை சைக்கிள்ல இவிஎம் கொண்டு போனதா இருக்கட்டும், 2 வீலர்ல இவிஎம் கொண்டு போன விவகாரம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இவிஎம் எப்படியெல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்லாம் நம்ம வீடியோ காட்சிகளை பார்த்துருப்போம். தமிழ்நாட்டிலே இந்த நிலைமை அப்படின்னா வட இந்தியாவில் நம்ம எப்படி பாக்குறது? ஏன்னா டிசைடிங் ஃபேக்டர் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேர்து அண்ணா காலத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க தான் டிசைட் பண்றாங்க யார் பிரதமர் ஆகணும். ஒரு 5-6 மாநிலங்கள் தான் இப்ப டீலிமிட்டேஷன்லாம் வந்துருச்சுன்னா மொத்தமா அங்க போயிருங்கிற ஒரு அச்ச உணர்வு உங்களை போன்ற ஜனநாயக சக்திகள்லாம் எச்சரிச்சிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற பொழுது வட இந்தியாவில் இப்ப எவ்வளவு நிலைமை? தமிழ்நாட்டிலே இவ்வளவு பெரிய வெட்ட வெளிச்சமா குப்பையில வீசுறாங்க இவிஎம். வட இந்தியாவில் நீங்க ஒரு அரசுக்கு ஆன்டி இன்கம்பன்சி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் சார். ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத அரசுகளே இருக்க முடியாது. நீங்க எந்த அரசை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. நேர்மையாக ஒரு அரசு நடக்கிறதுன்னு சொன்னா கூட அந்த அரசுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் செய்யும். ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் ஓவர்லுக் பண்ணி தொடர்ச்சியாக 3 முறை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்குன்னா அது காங்கிரசினுடைய தோல்வி மட்டுமல்ல, ஜனநாயகத்தினுடைய தோல்வியும் கூட. இங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்கு, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்கு. இப்ப இவங்க எல்லாரையும் ஓவர்லுக் பண்ணி இவங்க வாங்கி இருக்கிற வாக்குகளை எல்லாம் ஒரு புறம் நகர்த்தி வைத்து விட்டு பாரதிய ஜனதா கட்சி வாங்குகிற வாக்குகள் அதனுடைய வெற்றியை தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்க வட இந்தியாவினுடைய அந்த இவிஎம் முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நல்லா உள்வாங்க முடியும். ரொம்ப சாதாரணமான ஒரு கணிப்பு தான். நீங்க இதுக்காக ஒரு பெரிய ஆய்வு எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டே இருக்கு வட இந்தியாவுக்குள்ள. எப்ப இந்த இவிஎம் மிஷின் இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ, வாக்கு சீட்டு முறையிலிருந்து எப்போது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்ததோ அப்போது இது வட இந்தியாவில் ஒரு தொடர்ச்சியான மாற்றங்கள் நிகழ்றத நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாவே ஒவ்வொரு தேர்தல் முடிவிலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப இது வட இந்தியாவுல தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயத்த திடீரென இப்போது தென்னிந்தியாவுக்குள்ளும் கொண்டு புகுத்துகிற போதுதான் தென்னிந்தியாவினுடைய காஷன் தான் இப்போ ஒரு அவேர்னஸை உருவாக்க போகுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா எப்போதுமே தென்னிந்தியா தான் ஒரு காஷனை கொடுத்துட்டே இருக்கும். நீட் விவகாரமா இருந்தாலும் சரி, அல்லது டீலிமிட்டேஷன் விவகாரமாக இருந்தாலும் சரி, மாநிலங்களை ஒடுக்குகிற வேலையை எப்போதெல்லாம் ஒன்றிய அரசு செய்கிறது, அது 2 அரசுமே, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாக இருந்தாலும் சரி, செய்கிற போது ஒரு காஷனை கொடுக்குறோம் இல்லையா? இப்ப இந்த காஷன் கொடுக்க முடியாத, அவேர்னஸ் இல்லாத மாநிலமாக வட இந்தியா இருக்கு. குறிப்பா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களை நீங்க எடுத்துக்கங்க. இப்ப இந்த எஸ்ஐஆர் விவகாரத்திலே நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் வராம தடுத்து எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு பாதுகாத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அங்க அந்த வேலையை தேஜஸ்வி செய்யறதுக்கு சரியா ஒரு பணியை களத்தை தயார்படுத்துறாரு. ஆனா அதையும் மீறி அங்க இவிஎம் சில வேலைகளை செய்து காங்கிரஸ் அதற்கு ஒத்துழைக்க மறுக்குது. அப்படிங்கிறப்போ அப்ப வட இந்தியாவுக்குள்ள இவங்க எந்த அளவுக்கு மோசமான ஒரு அணுகுமுறைக்குள்ள இந்த இவிஎம் மிஷினை எடுத்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பல ஊடகங்கள்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த ராஜஸ்தான் மாநிலங்கள்ல ஒரே ஆள் போய் தொடர்ச்சியாக அந்த மிஷின் அமைக்கி வாக்குகள் செலுத்துற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஒரு வாக்குப்பதிவு மையத்துல
பெட்டியை திறந்தா, அதாவது அந்த சென்ட்ரல் யூனிட்னு சொல்றாங்க இல்லையா, அதை திறந்தா எந்த வாக்குகளுமே பதிவாகல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாக்குப்பதிவு மையத்துல ராஜஸ்தானுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 ஓட்டு போலாயிருக்கிற இடத்துல 28,000 ஓட்டு காட்டுது அங்க. அப்போ இதனுடைய துவக்கமே வந்து வட இந்தியாவாகத்தான் இருக்கு. இந்த இவிஎம் மிஷினுடைய முறைகேடு துவக்கமே வட இந்தியா தான். வட இந்தியாவுக்குள் இருந்துதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல அரங்கேறி இப்போது தென்னிந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கு. வட இந்தியாவை காப்பாற்றவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை இந்த இவிஎம் மிஷினால ஏற்பட்டிருக்கு. வட இந்தியாவை மீட்டெடுக்கவே முடியாது. வட இந்தியா மெல்ல மூழ்கி கொண்டே போகிறது. அது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாக்கெட்டுக்குள் வந்து சிக்கிருச்சு அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன். இதுக்கு வந்து வட இந்திய தலைவர்கள் எல்லோரும் பொறுப்பேற்கணும். யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்களும் பொறுப்பேற்கணும், யாரெல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறார்களோ அவர்களும் பொறுப்பேற்கணும். ஏன் அந்த வேலையை அவங்க செய்யறது இல்லை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வந்து அவங்கள நிறுத்திடுறாங்க. 2 சீட்டு 3 சீட்டு அவங்க ஜெயிச்சிட்ட பிறகு அவங்க அதை குறித்து பேசுறது இல்லை. ஒரு 10 சீட்டு தோல்வி அடைய வேண்டிய கட்சியை 20 சீட்டு தோல்வி அடைய வச்சிட்ட பிறகு அவங்க அதை பத்தி பேசுறது இல்லை. அப்படியே அதை பத்தி பேசினாலும் அடுத்த எலெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை, ஒரு வெற்றியை கொடுத்தாக்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுறாங்கன்ற இங்க இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் தான் வட இந்தியாவுக்குள்ள ரொம்ப அழுத்தமாக இருக்கு. எந்த தலைவருமே பேசுறது இல்லை. சிராக் பஸ்வான் அதை பத்தி பேசுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பேச மாட்டார். ராம்தாஸ் அத்வாலே பேசுவாரா? பேச மாட்டார். ஏன் இப்ப இருக்கக்கூடிய தேஜஸ்வியாவது அதை பத்தி பேசுவாரான்னா அதை பத்தி பேசுறதே கிடையாது. அப்போ இந்த முறைகேட்டை எல்லாரும் சேர்ந்து வட இந்தியாவுக்குள் ஆதரிக்கிறார்களான்னு கேட்டா நான் ஆமான்னு தான் சொல்வேன். எல்லா தலைவர்களும் சேர்ந்து இந்த முறைகேட்டை ஆதரிக்கிறார்கள். இந்த முறைகேடு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியாதான்னு தான் கணக்கு பண்றாங்களே தவிர இந்த முறைகேட்டை தடுக்க வேண்டும் என்கிற முயற்சியை வட இந்தியாவில் எந்த தலைவரும் செய்யவில்லை. அதனால்தான் வட இந்தியா இவ்வளவு இன்னலுக்குள் ஆளாகி நிற்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.